மருதாணி பொடியை பொட்டலத்திலிருந்து கிண்ணத்தில் கொட்டி சிறிது தண்ணீர் விட்டு குழைய குழைய கலந்து அரை எலுமிச்சம்பழ சாற்றையும் யூக்கலிப்ஸ் தைலத்தையும் 10 சொட்டுகளும் தேயிலை தூள் ஒரு தேக்கரண்டியும் குழைத்திருந்த மருதாணி குழம்பில் போட்டு வலது கையின் விரல் நுனிகளிலேயே நன்றாக பிசைந்துவிட்டு கையை கழுவி கொண்டு வந்த ஜகானுக்கு விரல் நுனிகளில் மருதாணியின் நிறம் தொற்றிக்கொண்டதில் சற்று வருத்தம்தான். அழகான ஒரு டிசைன் போட முடியாதபடி வண்ணம் அப்பிக் கொண்டிருந்தது. மருதாணி கலப்பவர்களுக்கு சற்று தியாக மனப்பான்மை வேண்டும். கரண்டி கொண்டு கலந்தால் சரியான கலவை கிடைக்காதென்று அப்பட்டமாக நம்பினார்கள். பக்கத்து வீட்டு பார்வதிக்கு திருமணம் நிச்சயமாகியிருந்தது. நாளைய மறுநாள் ஆம்பூர் கமலாராஜன் திருமண மண்டபத்தில் நடைபெறும் திருமண விழாவிற்கு நாளை மாலையே சென்றுவிட வேண்டும். அதற்கு முன்பு முதல் வேளையாக மங்கள மருதாணியிட்டு கைகளையும் கால்களையும் ஓவிய காட்சியமாக்கி விட வேண்டும். மெல்லிய கோடுகள், அதில் துளிர்விடும் இலைகள், இலைகளையொட்டி சில பூக்கள், இப்படி நிறைய விதவிதமான ரகங்களில் மருதாணியிட வேண்டிய பொறுப்பு தோழி ஜகானுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது என்று தான் சொல்ல வேண்டும். தோழியர் அனைவரும் குழுமி இட்டிருந்தார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். ஜகான், நல்லா போடுடி, அப்படியே இத்த பார்த்துக்கினே நின்று போடணும் என்றாள் ஒருத்தி. இன்னும் மருதாணியிட ஆரம்பிக்கவே இல்லை. அதற்குள் ஒருத்தி, எல்லாத்தையும் இவளுக்கே போட்டுடாதடி, எங்களுக்கும் கொஞ்சம் மீத்து வை என்று சொன்னாள். எல்லாம் மீப்பாங்க, ஆடு ஆடு வாக்கிலேயே இருக்குதான், இவளுக்கு கரிச்சோறு வேணுமா நெட்டினாள் இன்னும் ஒருத்தி என்று தான் சொல்ல வேண்டும். எல்லாம் மீஞ்சிச்சுன்னா பார்க்கலாம், முற்றுப்புள்ளி வைக்க பார்த்தாள் ஜகான். எல்லாத்துக்கும் எங்கேயாவது எவனாவது மாமனோ மச்சானோ வராமையா பூட போறான் அங்கலாய்த்தாள் பார்வதியை விட 2 வயது மூத்தவளான எதிர் வீட்டு பங்கஜம். கல்யாண கனவு காண ஆரம்பித்து 5-6 வருடங்கள் கடந்து இருந்தது. எல்லோரும் வட்டம் போட்டு அமர்ந்து கொண்டார்கள். பார்வதி தனது இடது கையை நீட்டினாள் என்று தான் சொல்ல வேண்டும். என்ன பீச்சாங்கைய நீட்டுற? நான் என்ன ஜோசியமா பார்க்க போறேன்? சோத்து கைய முதல்ல காமெடி என்றவாறு அவளது வலது கையை எடுத்து வியர்த்து கசகசத்திருந்த உள்ளங்கையை முந்தானை துணியால் துடைத்தாள் ஜகான். இன்னா இப்பவே வேக்குது, நக்கல் அடித்தாள் பங்கஜம். சி, அமைதியாயிரு, அடக்கினாள் ஜகான். பூந்துடைப்பம் குச்சிகளை உடைத்து 4-5 அளவுகளில் வைத்திருந்தாள். தடித்த குச்சியை முதலில் எடுத்து முக்கிய கோடுகளை வரைய தொடங்கினாள். இது பழைய முறை. ஆம்பூரிலெல்லாம் தயாராக முன்பே கலந்து வைத்திருக்கும் பிளாஸ்டிக் கோன்களிலேயே மருதாணியிட்டு விடுகிறார்கள். இவளுக்கு அது ஏற்புடையதாக இருந்ததில்லை. தன் கையாலேயே பிசைந்து தயார் செய்து இடுவதில் இருக்கும் திருப்தி அதில் வருவதில்லை என்று தான் சொல்ல வேண்டும். அரை மணி நேரத்தில் மருதாணியிட்டு முடித்திருந்தாள் என்று தான் சொல்ல வேண்டும். பங்கஜம் கையை நீட்டினாள். இரு, அர்ஜென்ட் ஓடினாள் புழக்கடை பக்கம் ஜகான். பாத்ரூம் கதவு கரகரவென்று மூடிக்கொண்ட சத்தம் அவளது அவசரத்தை இவர்களுக்கு உணர்த்தியது. சிறிது நேரம் கழித்து ஈரமான கைகளை முந்தானையில் துடைத்தபடி உள்ளே வந்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும். அதற்குள் அவசர குடுக்கை பங்கஜம் தொப்பலாக கை நிறைய மருதாணியை அப்பிக் கொண்டிருந்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும். என்னடி பண்ணிக்கு நிற்கிற? சரி, நல்லா காஞ்சப்புறம் கழுவணும், அப்பதான் கலரு நல்லா ஏறும் என்று சொல்லிவிட்டு பார்வதி சுவற்றில் சாய்த்து அமர்ந்து கொண்டிருந்தாள். இடப்பட்ட மருதாணி காய துவங்கி இருந்தது. ஜகான் முன்பே கரைத்து வைத்திருந்த சர்க்கரை கரைசலில் சிறிதை பஞ்சால் நனைத்தெடுத்து காய்ந்திருந்த மருதாணி பூச்சின் மீது தடவினாள் என்றுதான் சொல்ல வேண்டும். நல்லா கலர் ஏறும். கண்களில் கேள்வியை தேக்கியவளுக்கு பதில் உரைத்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும். கிளம்பும் போது ஏதோ ஞாபகம் வந்தவள் போல, மருதாணி காயதான் நிறம் கொடுக்கும், பிரிவென்று வந்தால்தான் நட்பின் வழி புரியும் என்று சொன்னாள். உருது கஜலின் தமிழாக்கம்தான் அது என்பது பார்வதிக்கு மட்டும் புரிந்தது. கண்களின் ஓரங்களில் பனிக்க துவங்கின. அடுத்த நாள் மாலை ஆம்பூர் கமலாராஜன் திருமண மண்டபத்துக்கு செல்லும் வழியில் ஒரு தனியார் பள்ளிக்கூட மதில் சுவற்றின் மீது ஒட்டப்பட்டிருந்த ஒரு சிறுவனின் 1ஆம் ஆண்டு நினைவஞ்சலி சுவரொட்டி ஜகானின் கவனத்தை ஈர்த்தது. அதிலிருந்த சிறுவனின் இளஞ்சிரிப்பு மாறாத முகமும் எழுதப்பட்டிருந்த வாசகங்களும் பெரும் பாதிப்பை அவளுக்குள் ஏற்படுத்தியது.
மண்டபத்துக்குள் சென்றவர்களுக்கு எந்த வேலையும் செய்வதிலும் மனம் ஒன்றாது போனது. பார்வதியின் அறைக்குள் சென்றவள் விரித்திருந்த பாயில் சுருண்டு படுத்தாள். பள்ளியில் கண்களில் தழும்பின கண்ணீர் துளிகளையும் புறங்கையால் துடைத்து கொண்ட இளஞ்செழியன் அந்த தனியார் பள்ளியின் தமிழ் ஆசிரியன். ஆசிரியர்கள் ஓய்வறையில் மேஜை மீதிருந்த அந்த முதல் வருட திதி அறிவிப்பு அட்டையின் மீது மீண்டும் பார்வையை படரவிட்டான். சென்ற வருடம் 7ஆம் வகுப்பில் படித்து கொண்டிருந்த முருகேசன் விஷக்காய்ச்சல் கண்டு தகுந்த சிகிச்சையின்றி அகால மரணம் அடைந்தது நினைவில் ஆடியது. அட்டையிலிருந்த புன்முறுவல் மாறாத அவனின் முகத்தை கூர்ந்து பார்த்தபோது அந்த புகைப்படத்தின் கண்களில் இருந்த அதீத நம்பிக்கை இவனை ஏதோ செய்தது. மரணம் நிச்சயிக்கப்பட்டதுதான் என்றாலும் அகால மரணம் என்பது, அதுவும் இளம் வயதில் என்பதை எளிதில் ஜீரணிக்க முடியாமல் போனது அவனால் என்றுதான் சொல்ல வேண்டும். முருகேசனின் பெற்றோர் வந்து அந்த அறிவிப்பதலை கொடுத்துவிட்டு, கண்டிப்பாக வரணும் சார், வந்தா அவன் ஆத்மா ரொம்ப சந்தோஷப்படும் என்று கேவி அழுதவாறு கூறி சென்றது மனதில் இன்னும் உறுத்தி கொண்டிருந்தது. கனத்து போன மனத்தோடுதான் சக ஆசிரிய நண்பன் கருத்தழகனோடு வாணியம்பாடிக்கு அருகிலிருந்த மாராப்பட்டு கிராமத்துக்கு சென்றான். வீட்டை கண்டுபிடிப்பதில் சிரமமே ஏற்படவில்லை. யமஹா கிரக்ஸை தெருவோரத்தில் நிறுத்திவிட்டு சற்று காலார நடந்து வீட்டுக்குள் நுழைந்தனர் இருவரும் என்றுதான் சொல்ல வேண்டும். நடுவரையில் சுவற்றை ஒட்டி ஒரு மர நாற்காலியின் மீது 1க்கு 1.5 அடி சட்டத்தில் புகைப்படம் வைக்கப்பட்டிருந்தது. கண்ணாடிக்கும் கடின பலகைக்கும் இடையில் முருகேசனின் அழகிய புகைப்படத்தில் குழைத்த குங்குமம் இடப்பட்டிருந்தது. வழக்கமாக புகைப்படத்தை சுற்றி வளையமிட்டிருக்கும் பூமாலை இல்லாதது வித்தியாசமாக இருந்தது. உதிரி பூக்கள் மட்டும் நறுமணம் பரப்பி கொண்டு இருந்தன என்று தான் சொல்ல வேண்டும். மரகதம், ஸ்கூல்ல இருந்து சாருங்க எல்லாம் வந்திருக்காங்க, குடிக்க தண்ணி கொண்டாமா? மனைவிக்கு இவர்கள் வந்திருப்பதை தெரிவித்தார் முருகேசனின் அப்பா என்றுதான் சொல்ல வேண்டும். அறையிலிருந்து எட்டி பார்த்தவள் சொம்பு நிறைய தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்துவிட்டு லேசான சோக சிரிப்பை உதிர்த்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும். காஃபி சாப்பிட்றீங்களா என்றவளுக்கு வேணாம் என்று ஒருமித்த குரலில் பதிலுரைத்தனர் இருவரும். படையல் எல்லாம் முடிஞ்சிடுச்சு, ஐயரு கூட போயிட்டாரு, வாங்க சாப்பிடலாம் என்று சொன்னார்கள். பரவாயில்ல, சும்மா பார்த்துட்டு போயிடலாமேன்னு தான் வந்தோம் என்று இளஞ்செழியன் முடிக்கும் முன்பே அவன் அடுத்த அறையிலிருந்து வெளிப்பட்டான் என்றுதான் சொல்ல வேண்டும். குட் மார்னிங் சார் என்று 2 முறை தலையை ஆட்டிய சந்தோஷ் இவர்களது பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன் என்றுதான் சொல்ல வேண்டும். டே, நீ ஸ்கூலுக்கு போகல? பொறுப்பாய் கேட்டான் கருத்தழகன். இல்லை சார், ஜவஹர், பிரகாஷ், மூர்த்தி, நான் எல்லோரும் ஸ்கூலுக்கு லீவு போட்டுட்டு வந்துட்டோம் என்று சொன்னான். இளஞ்செழியனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. இவன் மட்டுமின்றி இவனோடு இன்னும் 3 பேர் பள்ளிக்கு விடுப்பு கொடுத்து விட்டு வந்திருக்கின்றார்கள் என்றுதான் யோசித்தான். எங்கடா அவங்க என்று கேட்டான். சார், சாப்பாடு பரிமாணிக்கணும் இருக்கிறானுங்க சார், கூப்பிட்டுமா சார் என்று சொன்னான். வேணாம் என்று இவரும் சொன்னார். சரிங்க சார் என்று அவனும் பதில் சொன்னான். திரும்பி போனவன் நின்று, சார் வாங்க சாப்பிடலாம் என்று சொன்னான். ஆச்சரிய முடிச்சுக்கள் முகத்தை விட்டு விலகாத நிலையிலேயே லேசான புன்முறுவலை உதடுகள் மீது தவள விட்டு, அப்புறமா சாப்பிட்றோம்டா என்றான் இளஞ்செழியன். கருத்தழகன் தலையை ஆட்டினான். சார், எல்லோரும் சாப்பிட்டுட்டாங்க, வாங்க சார் என்று சொன்னான். அவனது கட்டாய உபசரிப்பு கையை உரிமையோடு பற்றி இழுத்தது. எல்லாம் கலந்து இவனை என்னமோ செய்தது. தனது கையை விடுவித்துக் கொள்ள மனம் இடம் கொடுக்கவில்லை. அவனது பிஞ்சு கைகளின் நடுக்கம் அவனுக்கு இவன் மீதிருந்த மரியாதை கலந்த பயத்தை இவனுக்கு அறிவுறுத்தியது. ஆதரவாய் அவனது கையின் மீது தனது இடது கையை வைத்து அழுத்தி பிடித்து கொண்டான். கண்களின் ஓரங்களில் அநியாயத்துக்கு கண்ணீர் தழும்பியது. அவனது பொறுமையை சோதிக்க விரும்பாது, வாங்க கருத்தழகன் சார் என்றான் இளஞ்செழியன் என்றுதான் சொல்ல வேண்டும். உரிமையோடு இளஞ்செழியனின் பக்கம் திரும்பி பார்வையிலேயே வரவேற்றான் சந்தோஷ். அவனது பிடி சற்று தளர்ந்ததாய் உணர்ந்த இளஞ்செழியன் தனது இடது கையை எடுத்துக்கொள்ள அவன் தனது கையை விலக்கி கொண்டான் என்றுதான் சொல்ல வேண்டும். சாப்பிட்டு முடித்தவர்கள் கையளம்பி கொண்டிருந்தார்கள். ஜவஹர் பிளாஸ்டிக் மக்கில் தண்ணீர் அள்ளி கொடுத்து கொண்டு இருந்தான் என்றுதான் சொல்ல வேண்டும். அறைக்குள் தனியாளாய் ஒருவன் மட்டும் மோர் சாதத்தை வலித்து சூப்பி கொண்டிருந்தான். அண்ணா,
இன்னும் கொஞ்சம் சாதம் போடட்டுமா என்று கேட்டபடி பிரகாஷ் நின்று இருக்க, சாப்பிட்டு கொண்டிருந்தவனுக்கு வாயோரத்தில் மோர் ஒழுகியது என்று தான் சொல்ல வேண்டும். மூர்த்தி எச்சில் இலைகளையும் தண்ணீருக்கான கிளாஸ்களையும் அன்னக்கூடைகளில் அள்ளி போட்டு கொண்டு இருந்தான் என்று தான் சொல்ல வேண்டும். டேய், இத்த எங்க கொட்டுறது? பிரகாஷிடம் கேட்டான் அவன். அப்படி ஓரமா வை, சாப்பிட்டுட்டு போனப்புறம் கொட்டிக்கலாம் என்று அவன் சொன்னான். அன்னக்கூடையில் அள்ளி வைத்திருந்தவைகளை கையளம்பும் இடத்தில் வைத்துவிட்டு கைகளை கழுவி கொண்டு உள்ளே வந்தான் என்று தான் சொல்ல வேண்டும். அதற்குள் இளஞ்செழியனையும் கருத்தழகனையும் அழைத்து கொண்டு சந்தோஷ் அந்த அறைக்குள் நுழைந்திருந்தான். இவர்களை பார்த்ததும் மூவரும் ஓடி வந்தார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். குட் மார்னிங் சார் என்றார்கள் மூவரும். டே, என்னங்கடா எல்லோரும் ஒன்னா சேர்ந்து வந்துட்டு இருக்கீங்க என்று கேட்டார். கனத்திறந்த மனதை லேசாக்க இளஞ்செழியன் முயற்சித்தான். என்னங்கடா எனும் போது முகத்தில் சிரிப்பின் இலையை சுழற்சியாய் அலைய விட்டான். மூவரின் முகமும் இளஞ்சிவப்பாகியது. பேசிக்கொண்டிருக்கையிலேயே முருகேசனின் அப்பாவும் அம்மாவும் வந்தார்கள். இப்ப யாரும் இல்லை, நீங்க மட்டும்தான் பாக்கி, சாப்பிடுங்க உபசரித்தாள் மரகதம். இருவரும் அமைதியாக தரையில் விரித்திருந்த பாயில் அமர்ந்து கொண்டனர் என்றுதான் சொல்ல வேண்டும். நீங்க என்று அவர்கள் இருவரையும் அழைத்தான் இளஞ்செழியன் என்றுதான் சொல்ல வேண்டும். இல்லை, அப்புறமா சாப்பிட்டுக்கிறோம் என்ற முருகேசனின் அப்பாவை இடைமறித்து பேச ஆரம்பித்தான். அண்ணா, நீங்களும் அக்காவும் உட்காந்துக்குங்க, நாங்க சாப்பாடு போடுறோம் என்ற சந்தோஷை பார்த்து மீண்டும் ஆச்சரியத்தின் உச்சிக்கே சென்றான் இளஞ்செழியன். உரிமையான அவனது உபசரிப்பு கைதேர்த்த பக்குவப்பட்டவனுக்கே உரிதானதாக இருந்தது. வாழை இலையின் மீது தண்ணீர் தெளித்து துடைத்தவுடன் இனிப்பை வைத்தான் பிரகாஷ். கருத்தழகன் இனிப்பு வேண்டாம் என்றான். உடனடியாக அவனுக்கு போண்டாவை வைத்தான் இனிப்புக்கு பதிலாக. கருத்தழகன் இளஞ்செழியனை பார்த்து புன்னகைத்தான் என்றுதான் சொல்ல வேண்டும். மரகதம் சாதத்தில் சாம்பார் விட்டு குழைத்தாள். ஒரு கவளம் எடுத்து வாயருகே கொண்டு சென்றவள், என் செல்லம், என் ராசா என்று கதறி அழுதாள். கலவரத்தோடு இலைகளிலிருந்து கைகளை எடுத்து கொண்டனர் இருவரும். நின்றிருந்த நால்வரும் மிரண்டு போய் மிரட்சியோடு பார்வையை மரகதத்தின் மீது செலுத்தினார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். முருகேசனின் அப்பா, மரகதம் என்ன இது, இப்ப ஏன் அழுவுற? பாரு, அங்க பசங்க மிரண்டு போய் நிக்குதுங்க என்றவர், செல்லங்களா நீங்களும் அக்கா கூட உட்காந்து சாப்பிடுங்கடா என்று சொன்னார். அண்ணா, நீங்கள்லாம் சாப்பிட்டுட்டு முடிச்சிடுங்க, நாங்கள் கடைசியில தான் சாப்பிடுவோம் என்றனர் நால்வரும் என்றுதான் சொல்ல வேண்டும். கருத்தழகனுக்கு விக்களித்தது. ஜவஹர் தண்ணீர் கொடுத்தான். போண்டாவில் இருந்த பச்சை மிளகாய் எட்டி பார்த்தது. தண்ணீர் குடித்தவனுக்கு பிக்கல் சற்று தணிந்தது என்று தான் சொல்ல வேண்டும். சாப்பிட்டு முடித்ததும் இருவரும் கிளம்பினார்கள். டே, நீங்கள் எல்லாம் எப்படா வருவீங்க? இப்பவே கிளம்புறீங்களா? இளஞ்செழியன் கேட்டான். இல்லை சார், நாங்கள் சாயங்காலம் வரைக்கும் இங்கேயே இருந்துட்டு அப்புறமா வருவோம் என்று சொன்னார்கள். மரகதம் நால்வரையும் ஒரு சேர அணைத்து கொண்டாள் என்றுதான் சொல்ல வேண்டும். கண்ணுங்களா, அப்படியே முருகேசனை பார்க்குற மாதிரியே இருக்கடா உங்களை பார்க்கும்போது என்று சொன்னான். சற்று நேரத்தில் உடைய போகும் அணையின் பெருக்கை சமாளிக்க இயலாதென்ற எண்ணமென இவர்கள் இருவரும் பைக்கில் ஆம்பூரை நோக்கி பயணப்பட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். வழியில், சார் என்ன யோசனை என்றான் கருத்தழகன். ஒண்ணுமில்ல, இந்த பசங்களை நினைச்சுக்கிட்டேன். அதான். என்ன, இவனுங்க ஒரு 6ஆம் கிளாஸ்ல இருந்து தான் ஒன்னா படிச்சிருப்பானுங்க. அந்த ஒரு வருஷத்து சிநேகிதமே இப்படி திக்கா மாறி போய் முடிக்கல் இல்லை இளஞ்செழியன் அதற்குள். ஆமாம்ல, எப்படி ஒன்னா குழஞ்சி அவங்க வீடு மாதிரியே உரிமையோட வேலை செஞ்சுக்கின்னு ரொம்பவே வித்தியாசமா இருந்துச்சு என்றான் கருத்தழகன். யமஹாவை வேகமாக ஓட்டினான் இளஞ்செழியன். பள்ளிக்கூடம் கண்களுக்கு தெரிந்தது. பள்ளிக்குள் நுழையும் போதுதான் கவனித்தான். சுவற்றில் ஒட்டப்பட்டிருந்த சுவரொட்டியை வண்டி மாடு ஒன்று தின்ன ஆரம்பித்திருந்தது. சுவற்றின் மீதான பசைக்கரை கண்களுக்கு அப்பட்டமாக தெரிந்தது. சற்று தூரத்தில் கமலாராஜன் கல்யாண மண்டபத்திலிருந்து மதிய விருந்து குப்பைகளை அள்ளிக்கொண்டு மாட்டு வண்டி ஒன்று சாலையை கடந்து கொண்டிருந்தது என்றான்.